நாங்கள் தான் வந்து அவரை மாவட்ட செயலாளர் சேர்ந்து தான் பொதுச் செயலாளர் எடுத்தோம். இவர் யாரையும் என்னென்னு இன்றைக்கி கேட்காம விறுவிறுன்னு டக்குன்னு நீக்கிட்டு போயிருக்காரு. இப்போ புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் நான் இருந்தேன். என்னை உடனே அங்கே போனதுனால எடுத்துட்டு இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலாளர் போடுறாங்க அப்படின்னா இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருக்கணும். ரெட்டலைக்கு முதல்ல ரெட்டலை செய்யணும் அப்படிங்கிறது இருக்கணும். யாராக இருந்தாலும் அப்படி தான் இருக்காங்க. அதே மாதிரி தலைமை நிறுத்துகிற வேட்பாளர் சேர்க்க வைக்கணும். பொதுச் செயலாளர் முதலமைச்சராக வரணும். இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இது ஒன்று தான். ஆனால் இன்றைக்கி அறிவிச்சிருக்க மாவட்ட செயலாளர் 2016 எனக்கு எதிர்ப்பாக வளர்த்து புரட்சித் தலைவி அம்மா நான் வேட்பாளராக நிற்கும் பொழுது உடனடியாக ஒரு 5 பேர் சொன்னாங்க. அதில் இன்றைக்கி போட்டிருக்க மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளரையும் எடுக்கணும் அப்படின்னாங்க. நான் அம்மாவளத்தை சொல்லி இந்த மாதிரி தேர்தல் முடியட்டுமா, பூங்குட்டத்தில் சொன்னேன். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பூங்குட்டம் சொல்லி தேர்தல் முடிஞ்சதுக்கு எடுத்துக்கலாம். இன்னும் 2-3 இடத்துல சொன்னாங்க. எலெக்ஷன் நடக்கிறதுனால அறிவிச்சிட்டாங்க. 16 எடுக்கலை. இவர் எடுக்காம விட்டு அன்னைக்கு 16 கட்சிக்கு எதிர்ப்பாக வளர்த்தார், 21 எதிர்ப்பாக வளர்த்தார். இவர் கட்சியில் சேர்மன் ஆக்கியிருக்கான். மார்க்கெட்டிங் கமிட்டி தலைவர் கொடுத்துருக்கேன். எல்லா பதவியும் பெற்றுக்கிட்டு கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும். இன்றைக்கி யாரோ எத்தனையோ பேர் இருக்காங்க, 2 கோடி தொண்டர் இல்லை. இந்த தெற்கு மாவட்டத்தில் யார் கட்சிக்கு விசுவாசமாக தலைமை நிறுத்துகிற வேட்பாளர் ஜெயிக்கணும், ரெட்டலை ஜெயிக்கணும், பொதுச் செயலாளர் முதலமைச்சராக வரணும். இவங்களை யாரை போட்டிருந்தாலும் எங்களுக்கு அந்த ஆட்சேபனை இல்லை. கட்சி தோக்கணும், கட்சி வேட்பாளர் தலைமை நிறுத்துகிற வேட்பாளர் தோக்கணும். வேட்பாளர் யார் நிறுத்தினா வேட்பாளர்கிட்ட பணம் வாங்கணும். ஒரே குறிக்கோள் பணம் வாங்குறது தான். பணத்தை வாங்கிக்கிட்டு கட்சிக்கும் விசுவாசமாக இருக்கிறதில்ல, பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்துக்கும் பணம் வாங்கியிருக்கமே கை நீட்டி அதுக்கான விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. வேட்பாளர் வைரமுத்தை தோற்கடிங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடாதீங்க, எடப்பாடியார் முதலமைச்சர் பொதுச்செயலாளர் வரக்கூடாது, கட்சி நிறுத்துகிற வேட்பாளர் எல்லார்கிட்டையும் போனை போட்டு சொல்கிறது. இது மாதிரி உள்ள ஒரு கட்சிக்கு துரோகம் எதிர்ப்பாக இருக்கிறவரை ஒரு மாவட்ட செயலாளரை போடும்போது இன்றைக்கி ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட அணிச் செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் எல்லாருமே நேற்று ஒரு கலந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நேற்று எல்லோரும் போட்டோம். இன்றைக்கும் போட்டிருக்கோம். இன்றைக்கி நேற்று எல்லோரையும் போட்டு ஒரு முடிவு பண்ணி அதிமுகவில் தொடர்றதா என்னன்னா, அதிமுக தொடர்றதுக்கு தலைமை மாறணும். பொதுச் செயலாளர் அவர் அனைவரையும் அரவணைத்து செல்லணும். அரவணைத்து யாரையுமே செல்லலை. அவர் யாரையும் கேட்கல. யாராக இருந்தாலும் டக்குன்னு எடுக்கிறார். அவர் எப்படி இப்போ அம்மா இருந்தாங்க, தலைவர் இந்த கட்சி ஆரம்பித்தாங்க, எல்லாரையும் அரவணைச்சாங்க. நமக்கு எதிர்ப்பாக போனவங்களை கூப்பிட்டாங்க. எஸ்டிஎஸ் தலைவர் இருந்தார், எஸ்டிஎஸ் நமதுகளை ஆரம்பித்தார். அவரை கூப்பிட்டு பேசி அப்புறம் தலைவரே சேர்த்துக்கிட்டார் எம்ஜிஆர். அம்மா வந்தாங்க, திருநாகரத்து போன எத்தனையோ பேர் போனாங்க. அவங்கள போனாங்க. தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா தோற்றதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, உடனே எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் போய் அவங்க வீடு தேடி பார்த்தா. இவர் யாரையுமே பார்க்குறது இல்லை, கட்சி வரணுங்கிறது இல்லை. இவர் கட்சியை அழிவு பாதையில் கொண்டு போகிறாரு. எடப்பாடியார் நாங்கள் தேர்ந்தெடுத்து மாவட்ட செயலர் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி நீக்கக்கூடிய ஒரே இதில் இருக்கிறத கூப்பிட்டு ஆட்சி வரணும். அம்மா சொல்லியிருக்கா, எனக்கு பின்னால் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் இருக்குங்கிறாரு. நீங்கள் போடுங்க, மாவட்ட செயலர் போடுங்க, கட்சிக்கு விசுவாசமாக உள்ளவங்களாக போடணும். அது அந்த இது அவங்கள்ட்ட கிடையாது தலைமை. அதனால் எல்லாருமே இன்றைக்கி மாவட்ட நிர்வாகிகள் நம்ம தெற்கு மாவட்டத்தை பொறுத்தளவில் மாநில துணை பொறுப்பாளர்கள் 100 பேர், அப்புறம் ஒன்றிய செயலாளர்கள், அப்புறம் பேரூர் கழக செயலாளர், அப்புறம் மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் 23 பேர், ஒன்றிய பொறுப்பாளர்கள்லாம் 45 பேர், கிளைக்கழக செயலாளர்கள் 300 பேர், முக்கிய நிர்வாகிகள் ஒரு 1000 பேர். நேற்று எல்லாருமே கூடி ஒரு கருத்தை கேட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எடப்பாடியார் இந்த இயக்கத்தை அழிவு பாதையில் கொண்டு செல்றதுனால இதை விட்டு நாங்கள் ஒதுங்கிக்கலாம்,
அப்படிங்கிற முடிவில் எல்லாருமே ஒரு முடிவை எடுத்திருக்கேன். அவ்வளோதான். 2ஆம் தேதி டாக்டர் சார் விஜயபாஸ்கர் சார் வந்து டிவிக்கு இணைகிறாங்க. அவங்களும் நீங்கள் சேர்ந்து இணையிருக்கலாம் வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவங்க இன்னும் நான் இப்போ நேற்று தான் இதை முடிவு பண்ணியிருக்கோம். எல்லோரும் கலந்து பேசி இது பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் நாங்கள் கலந்து என்னங்கிறது முடிவு பண்ணணும். எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதிமுகவில் இருக்கீங்க. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து திரும்பியும் சட்டமன்ற தொகுதியோட முகமாகவும் இருந்திருக்கீங்க. திடீர்னு ஒரு அதிமுகலேருந்து விலகிறதா இருக்குது வேதனை. உண்மையான தொண்டர்கள் யாருமே வந்து அதிமுக விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லி உண்மையான தொண்டர்கள் வந்து உண்மையான தொண்டர்கள் நாங்கள். இந்த இயக்கத்தை வந்து இந்த இயக்கம் இன்னைக்கு உண்மையான தொண்டர்கள்லாம் நீக்கிட்டு அவருக்கு பொதுச்செயலாளருக்கு யார் சௌரியமாக இருக்காங்களோ அவங்கள போடுறாரு. இந்த இயக்கத்தை அழித்து கொண்டு இருக்காரு. அதனால் இந்த இயக்கத்தை அழிகிறது எங்களால் பார்க்க முடியாது. இப்போ உங்களை போன்றவர்கள் வந்து இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆரோட கனவு வந்து 100 ஆண்டுகளுக்கு காலத்துக்கு நினைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களாம் இப்போ வெளியில் வரும்பொழுது அந்த அதிமுக நிலைமை என்ன? அந்த அதிமுக இனிமேல் தான் வந்து கீழே கொண்டு வந்துட்டார், அழிவு பாதையை கொண்டு வந்துட்டார். அம்மா வந்து இந்திய லெவலில் 3ஆவது இடத்துல இருந்தது. தலைவர் ஃபஸ்ட் இடத்துல தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அம்மா இடத்துலையும் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, இல்லைன்னா 2ஆவது இடத்துல இருப்பான். இப்படி தான் இருந்தான். இன்றைக்கி 3ஆவது இடம் 4ஆவது இடத்துக்கு அப்படி வந்துட்டான். இன்றைக்கு எடப்பாடியார் பொதுச்செயலாளருக்கு வந்ததுக்கு அப்புறம் 3ஆவது இடம் 4ஆவது இடத்துக்கு வந்தாச்சு.